எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம படம் ரிங் ரிங் ப்ரெஷ் ஷோ நடந்திருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா என்னோட மீடியா நண்பர்கள் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாரும் ஃபோன் ஓப்பன் பண்ணி நிறையா கண்டென்ட் டிலீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இம்பேக்ட் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குது உங்களோட ஜென்வின் ரிவ்யூஸ் கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில், நிறையா டிஃப்ரெண்ட் விஷயங்கள் காமிச்சிருக்கோம். காமெடி இருக்கட்டும், ட்ராமா, லவ், பேசிக்லி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாரும். ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் எல்லாரும் கரெக்டான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு மக்களுக்கு சேருங்க. இதுவும் ஒரு படம் நல்லபடியாக வெற்றியாக வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிங் ரிங் படம் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் கரண்ட் சினாரியோ மாதிரி இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொன்னதுலேயே வந்து, ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கே உங்களோட ரிவ்யூஸை வந்து போஸ்ட் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது வந்து ரொம்ப இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு நன்றி. வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் மூவி பாருங்கள். வில் பி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சக்தி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்னால முன்னாடியே நாங்கள் ப்ரெஸ்ஸை பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரிலீஸ் வந்து லாஸ்ட் டைமில் முடிவு பண்ணோம், 1 வீக் பிஃபோர் தான். அதனால் எங்களுக்கு லாஸ்ட் மினிட் தான் ப்ரெஸ்ஸை வைக்க முடிஞ்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீக்கிரம் உங்கள் ரிவ்யூஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரம் மக்கள்கிட்ட ஒரு சேர்த்து எல்லா படத்தையும் ஹிட் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் வந்து ஹிட் பண்ணுற ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நம்புகிறோம். இந்த படம் ரிங் ரிங் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வி டூ அவர் பெஸ்ட் அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூஸ் அண்ட் ப்ரமோட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணால் ஆல் பீப்புள் வில் என்ஜாய். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிகே, இந்த படத்தோட எடிட்டர் நான். படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி தேவை அப்படிங்கிறத ஒரு புரிய வைக்கிற மாதிரி ஒரு படமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த படம் பாடல் விஷயம் சரி, படம் விஷயம் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே அபிப்பிராயம் மக்கள்கிட்ட நான் வரும்னு எதிர்பார்க்குறோம். அம்மா வந்து ஓம்ல சேர்க்கிற மாதிரி அவங்க மருமக சொல்றது நியாயம், ஓகே. ஆனா வந்து வீட்டுக்கு வந்து அதே விஷயத்த வந்து பையன் சொல்றாரு, அது எந்த ஏற்றுக்க முடியுது? ஏன்னா வெளியில வந்து சப்போர்ட் பண்றாரு, வீட்டுல வந்து மிரட்டுறாரு. ஏன்? இல்லை அது மிரட்டுற மாதிரி இல்லை. அது என்னன்னா வந்து ஒரு ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக அந்த டைம் பேசும்போது அவங்க ஹாப்பியாக. இது வரைக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டே பண்ணலை கதையில் ஆரம்பத்துலேருந்து. அந்த ஒரு மூமெண்ட் வந்து மொத்தமாக ஒரு டைலாக்ல நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா மாமியாருமே சரி, எல்லா அம்மாவும் சரி, ஏன் சீக்கிரம் வரலன்னா கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வேணுமா? இல்லை அது வந்து நம்ம பர்டிகுலராக வந்து அவங்க ஹட் பண்ணணும் வைக்கல. நம்ம என்னன்னா அவங்களுக்கு புரியணும், இனிமேல் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீங்கள் எதுவும் அவங்கள ரொம்ப கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக வச்சதுதான். போன்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் போன் இல்லாம இல்லவே இல்லை. ஆமா. ஆனா அது எப்படி மக்களுக்கு எடுத்து போறீங்க? புரியல சார் கொஸ்டின். போன் இல்லாம இப்ப யாருக்கும் இல்ல சார். ஆமா சார். 10 நிமிஷம் போன் இல்லனா ஏதோ இறந்த மாதிரி இருக்கு. ஆமா. தெரியும். ஆமா சார். 100 நாள் சரிங்களா? இப்போ வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா போன் வந்து தேவையில்லை. இல்ல அப்படியெல்லாம் இல்ல சார், அப்படி நான் கருத்து சொல்லல சார். என்னன்னா வந்து ஒரு கேமா ஆரம்பிச்ச விஷயம் அதுக்கப்புறம் தான் சீக்கிரட்டா தெரியும். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா கடைசி நேரத்துல சின்ன சின்ன சீக்கிரம் எல்லா லைஃப்லயும் இருக்கும், அதை மறைக்கிறோம். ஏன்னா மற்றவங்க நம்ம பிடிச்சவங்க நல்லா இருக்கிற சின்ன சீக்கிரம் மறைச்சது தான் இருக்கும். அதுல காலகாலமா நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல வராங்க. ஆனஸ்டாக சொன்னோன்னா டைரக்டரும் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நம்ம கையில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்தில் மறக்கிறோமா, அது வேற. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். ஸோ கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபோன் இல்லாமல் யாருனாலையும் இருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம
காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஒரு நல்லபடியாக லைஃப் பாசிட்டிவாக போகிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ தாட் ப்ரொவோக்கிங். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என் ஃபோன் கொடுக்கறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ரெடி என் ஃபோன் கொடுக்கறதுக்கு. ஆமா 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 இல்ல ஃபேமிலி படத்தோட வக்கீலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆமா, சோ அதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்லண்ணே அண்ணே ஏண்ணே இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. அதுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சிமிலாரிட்டி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அந்த ஃபேமிலி படத்துல இருந்த வக்கீலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல கோர் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷன். அதுல இந்த டூல், இந்த போனுங்கிற டூல் எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேம்ல இருக்கு அப்படிங்கிறது தான். அதை வச்சு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் டிராமா தான் பண்ணிருக்கும். இதுல போனுங்கிறது ஒரு டூல் தான். போன் இல்லாமே மறைச்சிட்டு இருக்கிற விஷயம் நிறைய இருக்குல்ல. சோ அது இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆனா இப்ப வந்து ஜிம்முக்கு போற லேடிஸ்லாம் வந்து உடம்பு ஹெல்த்தியா இருக்கு போறாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நியூஸ் பாத்துருக்கீங்க. ஜிம்ல ட்ரெயின் பண்றதுக்கு தான் வந்து அபியூஸ் பண்றாங்க, விஷயம் பண்றாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வந்து படத்தை படத்துல அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனாலதான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி அது எப்படி பாக்குறதுலாம் இல்ல, தப்பு தான். அவங்க திருந்தலாம் இல்ல, தப்பு பண்ணா தப்பு தான். அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனைக்கு வந்து கிடைச்சேதான் தீரணும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அது யார் பண்ணா என்ன, ஜிம்முன்னு இல்லை, எந்த இடத்துலயா இருந்தாலும் அது தப்பு தான். இந்த படம் அதை தாண்டி இருக்கிற அந்த சீக்ரெட்டுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மறைக்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெருசா வெடிச்சு ஒரு எரிமலை மாதிரி மொத்தமா ஒரு கொலாப்ஸ் பண்ணும், ஒரு எந்த பாண்டியும் கொலாப்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கோர் பாயிண்ட் மட்டும் தான் இதுல பேசியிருக்கோம். அது கண்டிப்பா இது எல்லாருக்குமே கரெக்ட் ஆகும். ஏன் எந்த ஹெட் மாஸ்டர்? ஆமா ஆமா இல்ல சார், இன்னைக்கு ஏதோ வரலன்னு நினைக்கிறேன். அவர் வந்தா நான் கேட்டு சொல்லிடுறேன். உண்மையான காரணம் வேற ஏதாச்சும். ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். அழகு கூடுற மாதிரி நடிப்பு திறமை கூடுது, என்ன தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. உங்க வெல் விஷஸ், உங்களோட அன்பு, உங்களோட பாசம்னால தான் இது நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் காம்ப்ளிமெண்ட். ரொம்ப இளமையா இருக்கிறாரு. இல்ல சார், ஒரு நியூ ப்ராஜெக்டுக்காக தான். இது வரைக்கும் இந்த கெட்டப் பண்ணலன்னு வச்சிருந்தான் சார். இங்க இருந்து ஏதோ ஒரு கனை வந்த மாதிரி தெரியுது. ஆமா இல்ல இது இல்ல சில கதாபாத்திரங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் இல்லாம வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே நம்மளால கன்வே பண்றதுக்கான சேலஞ்சஸ் சில சமயம் அமையும். ஒண்ணு அமைதியா இருக்கணும், இல்ல கோவப்படணும். இது எல்லாமே வந்து இந்த பாட்டுக்கு மேலதான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம். அது எல்லாருக்குமே 8 பேர் இந்த இதுல இருக்கும், 4 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா ஜென்ரலா கை கால்லாம் ஆட்டி பண்றப்போ அதோட எமோஷன் வேற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்றது தானே. இந்த படங்கிறது உடஞ்சி போய் உட்கார ஒரு தருணத்தை கொண்டு போய் இந்த கதை கொண்டு போறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். நான் ஒரே ஒரு விஷயம் வேணா சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்கிறத விட ஒரு நாள் மொத்தமா போட்டு உடைச்சிட்டோம்னா அன்னையில இருந்து வந்து மனசுல இருக்கிற எல்லா பாரமும் போயிட்டு சீரியஸாவே லைஃப் அந்த மொமெண்ட்ல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நான் வந்து பர்சனலாவே நம்புறேன் நான். ஸோ இது அம்மா வந்து கூட்டு போய் விடுறதுக்கான காரணம் நிறைய இருக்கு. இந்த சிச்சுவேஷன் நம்ம தினம் பார்த்துட்டாங்க. படத்துல வரும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அதை அனுமதிக்கவே முடியாது. அது என்னன்னா அதான் இப்ப யார் பக்கம் சப்போர்ட் பண்றதுங்கிறது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, அது காலங்காலமா இருக்கிற பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்றங்கிறது வந்து இன்னமும் வந்து ஆண்கள் கத்துக்கலங்கிறது தான் உண்மை. அது ஒரு கட்டம் வரைக்கும் மோசமா தான் போகும், அதுக்கப்புறம் சரியாகும், அதுக்கப்புறம் எப்படியோ போங்க அப்படின்னு வாழ்க்கை அமைதியாகும்ல. இந்த மாதிரி சில படங்கள் ஓப்பன் அப்பா வந்து சில விஷயங்கள் பேசுறப்போ அவங்க மனசு விட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு இப்ப அது படம் பார்த்துட்டு வீட்டுல பேசுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அது மாதிரி நடந்தா சந்தோஷம் தான். மனைவி அப்படி சொல்ல முடியாது. யார் வேணாலும் கெடுதல் பண்ணலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம். அது கரெக்டா தப்பான்னு வந்து
படத்துல சில கேரக்டர்ஸ்க்கு வைக்க வேண்டியதுதானே சில இதெல்லாம். இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு உங்க மாமியார் எப்படி பாக்குறீங்கன்னா முதல் படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி அம்மாவை நினைக்கிறீங்களா என் மாமியாருக்கு எப்போவுமே நான் ஏன்னா 15 வருஷமா தெரியும் ஒருத்தருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு அம்மா ஃபிகராக தான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும், இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு. ஸோ ஒரு அம்மாவாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. இப்ப நடிப்பீங்களா அங்கே அஃப்கோர்ஸுங்க, ஏன் நடிக்க மாட்டேன். வரிசையாக நம்மளுக்கு மூவிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இருக்கும்போது மோகன் அவர் கேட்டாங்க ஆமாம், ஹீரோயின் ஆனது அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க. பெரிய ஹீரோயின் ஆகணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லையே. ஒரு பெரிய ஹீரோயின்னு ஒரு கட்டத்துக்கு அதுக்கு ஒரு அளவே இல்லையே நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கீங்களா? பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி. அடுத்த கேள்விக்கு அந்த அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்து 20 வருஷம் கல்யாணம் பண்ணாம இருக்கணுமா? கிடையாது இல்லை. ஸோ நானும் சந்தோஷமா இருக்கணும், அட் த சேம் டைம் லைஃபும் கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுக்கு ஒன்னாண்டு முயற்சி போயிட்டு இருக்கு. எஸ்ஏசி கூட ஒரு படம் நடந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லை, அது தானாலே அது அமையும். கரெக்டான டைம்ல கரெக்டான கதை வந்து அமையும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. ரஜினி சார் கூட நடிச்சிருக்கீங்க, ஆனா சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறது நடிச்சீங்கன்னா ரஜினி சார் கூட மறுமணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ லாஸ்ட் அவங்களுடைய படம் பார்த்தேன், செம்மையா இருந்தது அவங்களுடைய ரோல். நம்ம இந்த படம் தான் அமரன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அ பெர்ஃபார்மரா, ஆஸ் அ ஆக்டரா இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அவங்களோட யூனோ இந்த படத்துலையும் அவங்க ஸ்டன்ஸ் ஃபைட்ஸ் அண்ட் ஆல் வாஸ் சூப்பர். ஸோ நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.